வணக்கம். திரையரங்கம் ஏ கம்ப்ளீட் அன்னோன். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இது ஒரு உண்மை கதை. பாப் டிலான் அப்படின்றவர் புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர், பாடலாசிரியர். அமெரிக்காவில் ஃபோக் மியூசிக் அப்படின்றல கிராமத்து இசை, அதில் தன்னுடைய பரவலான அறிவால் ஆழமான முத்திரையை பதித்தவர் பாப் டிலான். அவருக்கு 2016ஆம் ஆண்டு நோபல் பரிசு ஃபார் லிட்ரேச்சர் வழங்கப்பட்டது. இதை தாண்டி கிராமி விருது அப்படின்றல இசைக்காகவும் பாடலுக்காகவும் தரப்படக்கூடிய விருது கிராமி விருது. அதை 10 முறை பெற்றிருக்கிறார். ஒரு முறை கோல்டன் குளோப் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். டிலான் கோஸ் எலக்ட்ரிக் என்ற எலிஜா வால்ட் எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜேம்ஸ் மன்கோல்டு. இந்த படத்தினுடைய திரைக்கதையை ஜேம்ஸ் மன்கோல்டு ஜெய் காக்ஸ் என்பவருடன் இணைந்து எழுதியிருக்கிறார். 1941ஆம் ஆண்டு பிறந்த பாப் டிலான் தன்னுடைய 20வது வயதில் 1961ஆம் ஆண்டில் தன்னுடைய ஆதர்ஷ பாடலாசிரியரான உடி கூத்ரி அவரை பார்ப்பதற்காக நியூயார்க்கிற்கு பயணம் செய்து போகிறார். இதுதான் படத்தினுடைய ஆரம்ப காட்சி. நியூயார்க்கில் இவர் உயிரென நேசிக்கூடிய அந்த உடி கூத்ரி இருக்கார்ல, அவர் வயதான மனிதர், உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தை நெருங்கும் தருவாயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு செல்லும்போது பீட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாடகர், அவரும் அங்கு இருக்கிறார். இருவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பாப் டிலானுக்கு கிடைக்கிறது. மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான இசைக்கலைஞனை மனதில் நினைத்து கொண்டு, இவர் தான் ஃபோக்கு பாடலாசிரியர் தானே, ஃபோக் சிங்கர் அண்ட் ஃபோக் பாடலாசிரியர் பாப் டிலான். அந்த இடத்திலேயே அவரை புகழ்ந்து பாராட்டி பாடலை பாடுகிறார் தன் குரலில். அதை கேட்டு உடி குத்ரி பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறார். அதற்கு பிறகு அங்கு இருந்த பீட்டே பல்வேறு தருணங்களில் பாப் டிலானுக்கு முன்னுக்கு வருவதற்கு, வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு, வாய்ப்புகளை பெறுவதற்கு உதவுகிறார். அவர் மூலமாக பாப் டிலானுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தன்னுடைய திறமை என்ன என்பதை மக்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு அவர் நன்கு வெளிப்படுத்துகிறார். அவர் மிகச்சிறந்த வரிகளை கொண்ட பாடல்களை இயற்றுவதை பார்த்து இசை நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறார்கள். இந்த இளைஞனிடம் இப்படிப்பட்ட அபாரமான திறமையா அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே மூக்கில் விரல் வைத்து பாப் டிலானை பார்க்கிறார்கள். இசை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது அவருக்கு ஒரு இளம் பெண் அங்கு பழக்கமாகிறாள். அந்த இளம் பெண்ணின் பெயர் சில்வி. அவளும் ஒரு இசை கலைஞர்தான். அப்போ 2 இசைக்கலைஞர்களும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டாகும்போது அவர்கள் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு, காதல் உண்டாகிறது. இதற்கிடையில் தன்னுடைய வேலை நிமித்தமாக நீண்ட பயணம் ஒன்றுக்கு செல்ல வேண்டிய சூழல் சில்விக்கு உண்டாகிறது. செல்வி சென்ற பிறகு சிறிதும் எதிர்பாராமல் இசை நிகழ்ச்சிகளின் மூலமாக இன்னொரு இளம்பெண்ணின் அறிமுகம் பாப் டிலானுக்கு கிடைக்கிறது. அந்த இளம்பெண்ணின் பெயர் பேஸ். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பி வரக்கூடிய சில்வி பேஸுக்கும் பாப் டிலானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஆழமான நட்பு, அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள், பொறாமைப்படுகிறாள், கவலைப்படுகிறாள். நம்ம கையை விட்டு அவன் போயாச்சோ, பாப் டிலான் போயாச்சோ அப்படின்ற மாதிரி அவள் நினைக்கிறாள். அதற்கு பிறகு அந்த 3 கதாபாத்திரங்களுக்கு நடுவில் என்ன நடக்கிறது? இது ஒரு பக்கம் இருந்தால் கூட பல புதுமைகளை செய்ய வேண்டும், காலத்திற்கு ஏற்றபடி பல மாறுதல்களை உண்டாக்க வேண்டும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய பாப் டிலான் என்ன செய்கிறாரு அப்படின்னா,
இப்போ நம்ம கீபோர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நவீன இசைக்கருவிகள் அவற்றை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி சில காரியங்களை அவர் செய்கிறாரு. அதுக்கு வந்து கிராமிய பாடல்களை பாடக்கூடிய, கிராமிய பாடல்களை இயற்றக்கூடிய, கிராமிய பாடகர் என்ற அளவில் தனக்குன்னு பெயரை பெற்று வைத்திருக்கக்கூடிய பாப் திலான் மாடர்ன் இசைக்கருவிகளை பயன்படுத்தி கிராமத்து பாடல்களை இயற்றுவதா பாடுவதா அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு உண்டாகிறது. இதையெல்லாம் தாண்டி தான் எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருந்திருக்கிறார் பாப் திலான். அதற்கு பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய அந்த புதுமைகளை, அவர் இறங்கியிருக்கக்கூடிய அந்த புதுமையான முயற்சிகளை எப்படி அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் எப்படி அவற்றை ஏற்றுக்கொண்டு கைதட்டி பாராட்டுகிறார்கள், ரசிக்கிறார்கள், அதற்கு பிறகு இசை உலகம் எப்படி பாப் திலானுடைய இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு தருகிறது, இரு கரம் நீட்டி வரவேற்பை அளிக்கிறது. இதுதான் ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கை. படத்தினுடைய ஃபினிஷிங் வர இந்த போராட்டங்கள், இந்த 2 இளம் பெண்களுடன் இருக்கக்கூடிய உறவு, நட்பு, காதல் இவற்றையெல்லாம் தாண்டி, பல சோதனைகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, பல எதிர்ப்புகளை தாண்டி, பல புதுமை செய்ய வேண்டும் என்ற சூழல்கள் வரும்போது அதற்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி பாப் திலானுடைய இசை வாழ்க்கை எப்படி முன்னேறி செல்கிறது, முன்னோக்கி பயணிக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மீண்டும் தான் உயிரென நேசிக்கக்கூடிய அந்த மகத்தான பாடகனான, பாடலாசிரியரான உட்டி குத்ரியை பார்ப்பதற்காக தன்னுடைய வாகனத்தில் வேகமாக பயணித்து செல்கிறார். அவரை பார்க்கிறார், சந்திக்கிறார். சந்தித்த பெருமிதத்துடன், புன்னகை ததும்பும் முகத்துடன் நமக்கு முன்னால் தோன்றுகிறார் பாப் திலான். அத்துடன் படம் முடிவடைகிறது. பாப் திலான் கதாபாத்திரத்தில் திமோத்தி சாலமெட் மிக அருமையாக நடித்திருக்கிறார். பாப் திலானுடைய இளமை காலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தானே. இப்போ பாப் திலானுடைய வயது 83 வயது. இப்போதும் உயிருடன் இருக்கிறார். அவருடைய இளமை காலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதை என்பதால் இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக திமோத்தி சாலமெட் பொருந்தி இருக்கிறார். எட்வர்ட் நார்டன் பிட்டே கதாபாத்திரத்திற்கு அருமையாக உயிர் தந்திருக்கிறார். எல்லி ஃபேனிங் சில்வியா ரூசோ கதாபாத்திரத்திற்கு அருமையாக பெருமை சேர்த்திருக்கிறார் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பாற்றலால். மோனிகா பார்பரோ ஜோன் பேஸ் கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பால் அருமையாக பெருமை தந்திருக்கிறார். ஸ்கூட் மெக்னாரி உட்டி குத்ரி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். எ கம்ப்ளீட் அன்னோன் திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறதற்காக ஜேம்ஸ் மன்கோல்டை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். இந்த படத்தை பற்றி பேசும்போது குறிப்பிட்டு கூறக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, இட் இஸ் ஏ மியூசிக்கல் ஃபில்ம். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை படம் பல பாடல்களால் நிறைந்திருக்கின்றன. அருமையான பாடல்களை கொண்ட திரைப்படம். படம் முழுக்க பாப் திலான் எந்த அளவிற்கு மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான வரிகளுடன் பாடுகிறார், பாடிக்கொண்டே இருக்கிறார். கிளைமேக்ஸ் வர அவரும் பாடுகிறார், மற்றவர்களும் பாடுகிறார்கள். அவரும் இசையமைக்கிறார், மற்றவர்களும் இசையமைக்கிறார்கள். ஒரு ஆங்கில திரைப்படத்தை முழுக்க மியூசிக்கல் பேக்ராப்லேயே, மியூசிக்கல் பின்னணியில், இசை பின்னணியில் பாடல்களுடன் அருமையான பாடல்கள் காதில் ஒலிக்க பார்ப்பது, கேட்பது அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு சுவையான, அருமையான, அரிய அனுபவம் அப்படின்றது இருக்கு இல்லையா. உண்மையாகவே இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பதே ஒரு மிகச்சிறந்த அருமையான இனிய அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இனிய அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே எ கம்ப்ளீட் அன்னோன் என்ற திரைப்படத்தை தவறாது கட்டாயம் பாருங்கள் என்று நான் சிபாரிசு செய்கிறேன்.